சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் இது எல்லாமே நம்ம சாப்பிட்ருப்போம். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக புளி பொங்கல் எப்படி செய்யலான்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஊருக்கு ஊர் கொஞ்சம் வித்தியாசமாக செய்வாங்க. நான் எங்கள் ஊர் பக்கம் எப்படி செய்வாங்களோ அது மாதிரி உங்களுக்கு செய்து காமிக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இது ரெண்டு விதமாக நீங்கள் சாப்பிட்லாம். ஒரு நைட்டு டின்னர் ரெசிபியாகவும் சாப்பிட்லாம், இல்லைனா மதிய நேர உணவாகவும் நல்லா சூடாக சாப்பிட்லாம். அதுவும் குறிப்பாக மழை பெய்கிற சமயங்களில் இதை செய்து சாப்பிடும்போது வாய்க்கு அவ்வளோ இதமாக இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். அதற்கு ஒரு பவுலில் இந்த அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். நான் இன்னைக்கு 4 பேருக்கு தேவையான அளவுக்கு செய்ய போகிறேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த புளியை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கங்க. அடுத்ததான் வேறொரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்க்குறேன். இது பச்சரிசியில் தான் செய்யணுன்ற அவசியம் கிடையாது. புழுங்கல் அரிசி, அதாவது சாப்பாட்டுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த அரிசியை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ரேஷன் அரிசி இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் அந்த மாதிரி செய்யும் பொழுதும். இப்போ இதை தண்ணி சேர்த்துட்டு 3 தடவை நல்லா அலசிக்கிங்க. ரேஷன் அரிசியாக இருந்தால் இன்னும் 2 தடவை தண்ணி ஊற்றி அலசிக்கிங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த அரிசியை ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. புளி நல்லா ஊறி வந்திருக்கு. நான் இன்னைக்கு 2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த பொங்கலுக்கு 1 கப் பச்சரிசிக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். அதே மாதிரி புழுங்கல் அரிசியா இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2.25 கப் அளவுக்கு தேவைப்படும். ரேஷன் அரிசி புழுங்கல் அரிசி பயன்படுத்த போறீங்க அப்படின்னா 3 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். ரேஷன் அரிசி பச்சரிசியா இருந்தா நார்மல், இதுல நான் எப்படி பயன்படுத்திருக்கணும் அதுவே நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்ப தனியா தண்ணி சேர்க்காம இந்த புளி தண்ணியை நம்ம அதனுடைய அளவுகளா மாத்திக்கலாம். அதனால 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த புளி தண்ணியை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அடுத்ததா ஒரு குக்கர்ல நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் சேர்த்துக்குங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இது குக்கரில் தான் செய்யணுன்ற அவசியம் கிடையாது, அடிகனமான பாத்திரத்திலையும் செய்யலாம். இது இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், மிளகு 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், வறுக்காத வேர்க்கடலை 2 டீஸ்பூன், உளுந்து 2 டீஸ்பூன். இப்போ இது எல்லாமே கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். அடுத்ததான் கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு சின்ன துண்டு, அதையும் சேர்த்துக்கிறேன். பெருங்காய பொடியா இருந்துச்சுன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்த பிறகு சேர்த்துங்க. இப்போ இதையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததான் காய்ந்த மிளகாய் ஒரு 7 எடுத்திருக்கேன். 2 கிள்ளிட்டு சேர்த்துக்குங்க. காரம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் இந்த இடத்துல. இப்போ இதையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக கருவேப்பிலை இலைகள். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இது ஆப்ஷனல் தான். 20 பல்லு அளவுக்கு தோல் உரிச்ச பூண்டு சேர்க்குறேன். பூண்டு சேர்த்து செய்யும்போது நல்ல மனமாகவும் சுவையாகவும் இருக்கும். உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தவிர்த்துடலாம். இப்போ பூண்டு கொஞ்சம் நல்லா சிவந்து வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துடலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க. இப்போ இதை ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஜஸ்ட் அப்படியே மூடி வச்சிருங்க. ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்க, ஒரு கொதி வந்துருச்சு. இதில் இப்போ நம்ம அரிசி ஊறி இருக்க அந்த அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இதை ஒரு முறை கலந்துட்டு மூடி வச்சிருங்க. பச்சரிசியாக இருக்கிறதுனால நான் 4 விசில் விட்டு எடுக்க போகிறேன். இதுவே புழுங்கல் அரிசி பயன்படுத்த போறீங்கன்னா 5 விசில் விட்டு எடுத்துக்கங்க. ரேஷன் அரிசி புழுங்கல் அரிசியா இருந்ததுன்னா 6 விசில் விட்டு எடுத்துக்கங்க, சரியா இருக்கும். இப்போ பாருங்க, ப்ரெஷர் ஃபுல்லாவே இறங்கிடுச்சு. இதை இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். அவ்வளோதான், அருமையான புளிப்பொங்கல் நல்ல சுட சுட மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சு. இது முக்கியமாக மழை டைம்ல சாப்பிடலாம், ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். சைடில் ஊறுகாய், அப்பளம் இதோடலாம் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ அப்படியே வாயில் போட்ட உடனே உள்ளே இறங்கும், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த புளிப்பு சுவை எல்லாம் கலந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை உங்கள் வீட்டில். இது கிராமத்து புளிப்பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லி ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.